ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இந்த வாரத்துக்கு தேவையான ப்ரீ பிளான் ஒர்க்ஸ் என்னெல்லாம் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மாம்ஸாக தான் இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீ பிளான் ஒர்க்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சாட்டர்டே நைட் மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். சண்டே மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே நான் மாவாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது கூடவே சைட் பை சைட் மோர் அடித்து அதுலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்ருக்கேன். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே கீ செய்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் எனக்கு கொஞ்சமாக தான் வெண்ணெய் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் பன்னீர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 3/4 லிட்டர் அளவுக்கு பால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பாலை தான் காய வச்சிட்ருக்கேன். இது எதுக்காக வீட்லேயே செய்யணும், கடையிலேயே கிடைக்குமே அப்படின்னாலும், என்னதான் இருந்தாலும் ஹோம்மேட் அப்படின்னாலே ரொம்ப ஹைஜீனிக், அதே மாதிரி ரொம்ப காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்மளுக்கு அந்த வாரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அதை கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்த பாலை ஒரு துணியில் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு துணியில் கட்டிட்டு இந்த மாதிரி வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடும். ஸோ சைட் பை சைட் பன்னீரும் ரெடி ஆகிடுச்சு. சண்டே அதுவுமா நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக்குக்கு தேவையான மெனுவை நம்ம ப்ரீ பிளானாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்திட்டு அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா காய வச்சதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே டைமில் மாவும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ மாவு எல்லாமே எடுத்து நல்லா கலக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி மாவு ஒரு சம்படாவில் ஊற்றி வச்சுருக்கேன். இது புளிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியில் வச்சுக்க போகிறேன். இதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு மாவு பார்த்திங்கன்னா கார தோசைக்கு மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இப்படி ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் சின்ன சின்ன ப்ரீ பிளான் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாஷ் பண்ணி காய வச்சுருந்த இஞ்சியை துண்டுகளாக்கிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்ஸ் எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த தடவை இந்த மாதிரி இஞ்சி இதெல்லாம் வாங்க வரைக்குமே இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக இதையெல்லாம் உரித்து வச்சுக்கணும், இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காதே அப்படின்னாலும் நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஒரு 4 நாளைக்கு வர்ற மாதிரி தான் நான் அதை உரித்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாயும் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வச்சுருக்கு. அதையும் இந்த மாதிரி காம்புகளை எல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுட்டு மீதியை வேறு ஒரு கண்டெய்னரில் நான் போட்டு வச்சுக்கலான் இருக்கேன். இதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை கொத்தோடு ஸ்டோர் பண்ணுறப்போ அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இஞ்சியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது கூட பூண்டையும் உரித்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். 50-50% நம்ம சேர்த்திக்கலாம், இல்லைனா 40-60% அளவில் நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இது 3மே சேர்த்திக்கிட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதுவே ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். இதுவுமே ஒரு 4-5 நாளைக்கு தேவையானது மட்டும்தான் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். எதுவுமே ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு கெடுதல் தான். அதனால் லிமிட்டடாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதையும் நான் எடுத்து வச்சிட்டேன்.
இந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் பீசஸ் போட்டுட்டு அதே மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு க்ரீன் சட்னி தான் செய்ய போகிறேன். இதுவும் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் செஞ்சு வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு ரீடைன் ஆகும். ஒரு கையளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க, ஒரு கையளவுக்கு மல்லி, அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சட்னி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரெட்டுக்கு ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் சட்னியை செஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் வந்து ரொம்பவே சூப்பராக ரீடைன் ஆகும். இல்லைனா சப்பாத்தி ரோலுக்கெல்லாம் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம். நான் சட்னி அரைச்சது போக இருக்கிற புதினாவை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு அதையும் போட்டு வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயை துருவி எடுத்துகிட்டு அதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிறேன். எல்லா நேரமும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு எப்போ முடியலையோ அப்போ அந்த டைமில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்னிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் தோலை வந்து கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்னி அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே லெமனை வந்து ஃபாயில் பேப்பரில் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இது எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ், லெமன் ஜூஸ் எல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி குடிக்கிறப்ப இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மின்ட் லீவ்ஸ் இது மாதிரியெல்லாம் சேர்த்திட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதனால் ரெடிமேடாக நம்ம கொஞ்சம் ஜூஸ் வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ இந்த தோல்களையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்க போகிறோம். அது இனி வரும் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை டிப்ஸாக வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து காய வைக்கிறதுக்காக நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றோம் ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்குது அப்படின்னா இதில் சின்ன துண்டு எடுத்து நம்ம வாயில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். இதே மாதிரி தான் நெல்லிக்காயும் வந்து ஜூஸ் போட்டுக்க போகிறோம். இது எதுக்காக ஜூஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதே வந்து லெமன் ஜூஸ் மாதிரி தான் இதுவும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம அதை இன்டேக்காக எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக சால்ட் சேர்த்திட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். இதையுமா வந்து ஜூஸ் எடுத்து வைக்கணும், பேஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் வேண்டாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை ஊறுறக்குள்ளே அடுத்து அஞ்சரை பட்டி வந்து நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. அடுத்த வேலையாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆயில் கேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வந்து நம்ம அடிக்கடி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வாங்கின கிளாஸ் ஜார் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டு போகிறேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில் வந்து நான் இந்த மாதிரி ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். இது கூடவே வந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் 2 இருக்குது. ஒன்றில் வந்து பெப்பர் பவுடர் அண்ட் இன்னொன்றில் வந்து பெப்பர் சால்ட் பவுடர் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா புளி நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிட்டு வெறும் அந்த பேஸ்ட் மட்டும் இருக்கும். இந்த பேஸ்ட்டும் வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்வீட் சட்னி செய்கிறதுக்காக வந்து நான் இதை இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அதை நான் ரெடி பண்ணிக்கலான் இருக்கேன். அது வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புளியோட எக்ஸ்ட்ராக்டில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 2 ட்ராப் நல்லெண்ணையும் சேர்த்திட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அது ரீடைன் ஆகும்.
நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெப்பர் பவுடர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஜாரில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டு பாதி அளவுக்கு ப்ளெயின் பெப்பர் பவுடராக ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது அந்த பாட்டில் கூட வந்து ஸ்பைஸ் ஜார். இதோட மூடி வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு நான் அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் ரிட்டன் போடலை, அதுக்கு பதிலாக டேப் அதில் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாதி அளவுக்கு இந்த கிளாஸ் ஜாரில் ஃபில் பண்ணிக்கலாம். மீதி பாதியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பைஸ் ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளெயின் பெப்பர் பவுடர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து மேலே தூவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெப்பர் சால்ட் பவுடர் வந்து எக் ஆம்லேட் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி ரெடிமேடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அவசரமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது எல்லோரும் செய்கிறது தான், தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேக்கர்ஸ் இருக்குது, 2 பார்ட்டிஷன்ஸாக இருக்குது, அதில் நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் ட்ரேயில் வச்சு தான் வந்து அந்த எல் ஷேப் கார்னரில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒர்க்கு வரமிளகாய்களை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம காம்பையெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து அந்தந்த டைமில் இதை வந்து இந்த மாதிரி கிள்ளிட்டு இருக்காமல் நம்மளுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணலாம். அடுத்து தக்காளியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன். அதில் பழுத்த தக்காளியில் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி சம்படத்தில் கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அது ரீட்டைன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாம் நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஈரம் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு நல்லா டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கிளாத் பேக்கில் நம்ம வச்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நெட் பேக் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து கிளாத் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நல்லா டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அஞ்சரைப்பட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த வீக் டேஸில் வந்து இந்த பீக் டைமில் நம்ம அவசரமாக ஒரு பொருள் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கூலாக வேலை செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்லி, ஜீரகம், மிளகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, கடுகு, இந்த மாதிரி மெயின் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சண்டே நைட்டு தான் வந்து நான் பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து அடுத்த நாள் காலையில் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் நல்லா கட்டி வச்சதுக்கப்புறமா ஈவினிங் ஆக ஆக நல்லா முளை விட்டு வந்திருந்தது. நல்லா நைட் டைமில் நான் எடுத்து பார்க்குறப்பவே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய நீளமாக வந்து முளை விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு டபுள் த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கிரேவி இல்லைனா சாலடில் அந்த மாதிரி விதவிதமாக இதை வந்து சேர்த்து நீங்கள் கொடுக்குறப்ப ரொம்பவே சத்தானதாக இருக்கும். இது கூட கொண்டக்கடலையும் நான் ஊற வச்சுருந்தேன், ஆனால் அதில் ஒரு 4-5 தான் வந்து முளை விட்டுருக்கு. அதனால் அது நல்லா முளை விடட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியிலே வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிற இந்த உப்பு ஜாடிகள் இருக்கு இல்லையா, ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறனால இது கொஞ்சம் ஆயில் பிசுப்பாக இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு உப்பு ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உப்பு ரீஃபில் பண்ணுறது ரொம்பவே விசேஷமானது, அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீ தூள், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இதெல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குக்கிங் டைமில் நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நானும் ஒரு ஒர்க்கிங் மாமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுப்பேன். காஃபி பவுடர், டீ தூள், சர்க்கரை, டேபிள் சால்ட் இதெல்லாமே இந்த ட்ரேயில் வச்சு தான் அந்த எல் ஷேப் கார்னரில் வச்சுருப்பேன். இப்போ இது எல்லாமே வந்து அதை பிளேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணியாச்சு.
ஸோ உப்பு, புளி, மிளகாய், டீ தூள், சர்க்கரை, காஃபி பவுடர், எண்ணெய் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். கொஞ்சம் ஹேண்டியாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. இப்போ நம்ம செஞ்சு வச்சதையெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? ஸோ கிளாஸ் ஜார்ஸை வந்து நான் ஃப்ரிட்ஜோட டோர் சைடில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டான பிளேஸில் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோர் சைடில் வந்து நம்மளுக்கு கூலிங்கும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த ரேக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ப்ரீ பிளானாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஹோம் மேக்கராக இருந்தாலும் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா ஹெல்த்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மேலே இருக்கிற ரேக்கில் தான் வச்சுக்க போகிறேன். ஒரு பட்டர் இப்போ எடுத்தது வந்து கீக்காக, இன்னொரு இதில் இருக்கிறது பிரெட் சாண்ட்விச் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் வச்சுக்க போகிறேன். கர்டு இதெல்லாமே வந்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த ரேக்கில் நான் கொத்தமல்லி இலையை போட்டு வச்சுருக்க சம்படா இருக்குது, காரதோசை மாவு இருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா நான் இட்லி மாவு புளிச்சதுக்கப்புறமா அதையும் கொண்டு வந்து அந்த இடத்துல தான் வைக்க போகிறேன். அதனால தான் இப்போதைக்கு அது காலியாக இருக்குது. வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்கு மேலே எக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் கண்டெய்னர் இருக்குது, கருவேப்பிலை கண்டெய்னர் எல்லாம் அதுல வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸும் எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Lux Kitchen. Take care. Tata. Bye. Thank you.